அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம். ரிஷப ராசி, ரிஷப லக்கணம். ரிஷபத்துக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வருகிறார். குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வருகிறார் என்றாலே நல்ல நல்ல பலன்களை கொடுப்பார். மிக முக்கியமா 2என்ற குடும்பம், அதுக்கு அடுத்தது அந்த அமர்ந்த நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம். அப்ப 7ஆம் இடமான திருமண வாழ்க்கை, 12ஆம் இடம் வெளிநாட்டு வாழ்க்கை, 8ஆம் இடமான அதிர்ஷ்டங்கள், பேரதிர்ஷ்டங்கள், 11ஆம் இடமான பெரிய லாபங்கள், இத்தனை தொடர்புகளையும் குரு பகவான் பெறுகிறார். இதன் மூலம் மிகப்பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள், ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. ஏன்னா குரு பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்து 8ஆம் இடத்தை பார்த்து வலிமை பெற வைத்து விட்டாலே எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இத்தனை வருஷம், ஒரு 35 வயசு ஆகுதுன்னா 35 வருஷத்தில் நீங்கள் பார்க்காத ஒரு சந்தோஷம், 50 வயசு ஆகுதா 50 வருஷத்தில் பார்க்காத ஒரு சந்தோஷம், 70 வயசு ஆகுதா 70 வயசில் பார்க்காத ஒரு சந்தோஷத்தை இந்த டைம் பார்ப்பீங்க. இது உங்களுக்கு பேரானந்தத்தையும், இல்லை லைஃப் இருக்குது, வாழ்க்கை இருக்குது, இனிமேல் எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு புரிதல் ஏற்படும். நீங்கள் குரு பகவான் அஷ்டமாதிபதியாக வராரு, அவர் 2ல் உட்காந்துட்டா குடும்பத்துக்குள்ள போராட்டம் டென்ஷனை கொடுத்துருமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா அஷ்டமாதிபதி 2ல் அமர்ந்து இருந்தாலும் சொந்த இடத்தை பார்க்கும்போது சுபமான யோக பலன்கள் தான் செய்யும். அசுரகுரு, ரிஷபம் என்பது அசுரகுரு. அந்த அசுரகுருக்கு தேவகுருவான குரு பகவான் 8என்ற கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நாளாக இருந்தாலும் அதை கிளியர் பண்ணும் அந்த டைம். ஏன்னா செவ்வாயோட நட்சத்திரத்துக்கு வராது. ரிஷபத்துக்கு 12ஆம் இடமா வரும். ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு அதை கிளியர் பண்ணி கொடுக்கும். புதுசாக வருதுன்னா அந்த விஷயத்தை கொஞ்சம் பார்த்து அணுகணும், அது ஒரு விஷயம். ஆனால் ஃபுல் பாசிட்டிவ் இருக்குது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும் சனி பயிற்சியுமே இந்த குரு பயிற்சிக்கு கூடுதல் பூஸ்டப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ ரிஷபத்துக்கு நினச்சி பார்க்க முடியாத அல்டிமேட்டான மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான சிறப்பான விஷயங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சரி, குரு பயிற்சியோட ஃபர்ஸ்ட் 5ஆம் பார்வை 6ஆம் இடத்தை பார்க்குது. 6ஆம் இடம் என்பது துலாம். துலாம் ஒரு காற்று மனை. காற்று மனையை பார்த்து ரொம்ப நாளாக கடனில் இருக்கீங்க, ரொம்ப நாளாக வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்குது, உடல் ஆரோக்கிய சார்ந்த தொந்தரவு கொடுத்துட்ருக்கு, இது எல்லாமே சரியாகும். ஆனால் இன்னொரு விஷயம், குரு பார்க்குறதுனால இனிப்பு சார்ந்த விஷயங்களை சாப்பிட்றதுக்கு கவனமாக இருங்க. சில பேருக்கு இனிப்பு வகை உணவுகளை சாப்பிடும்போது அந்த தன்மைகள் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடாம இருக்க முடியாது, அதிகமாக எடுத்துக்காதீங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் செவ்வாய் நட்சத்திரத்துக்கு வரும்போது 12ஆம் இடம் 7ஆம் இடம், 7ஆம் இடம் திருமண வாழ்க்கை, 12ஆம் இடம் வெளிநாட்டு வாழ்க்கை. அப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், சிறப்பான ஒரு திருமண வாழ்க்கை, மிக 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 சிறப்பான ஒரு திருமண வாழ்க்கை அமைத்து மிக மிக உன்னதமான உயர்வான ஒரு நிலைக்கு போவீங்க. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு கணவர் உங்களுக்கு அமைவாங்க இந்த காலகட்டம். சில பேருக்கு திருமணமாகி விவாகரத்து பெற்று 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு 2வது திருமண வாழ்க்கையும் சிறப்பாகவே அமையும். அந்த 2வது திருமண வாழ்க்கைன்றது ஒரு சிலவங்களுக்கு, எல்லாருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது ப்ரெடிக்ஷனில். 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு சிறப்பாகவே அமையும். முதல் திருமண வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். அடுத்தது குரு செவ்வாயோடைய அந்த கனெக்டிவிட்டி. ரொம்ப நாளாக வீடு கட்டணும் ஆசைப்பட்றீங்க, கட்டுவீங்க. ரொம்ப நாளாக கடை கட்டணும் ஆசைப்பட்றீங்க, கட்டுவீங்க. ரொம்ப நாளாக ஒரு குடோன் கட்டணும், ஒரு புது பொருள் வாங்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஸ்பெஷலாகவே சிறப்பாகவே அமையும். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக. இது வரைக்கும் வாழ்க்கையில் இந்தமாரி நான் எதிர்பார்த்ததே இல்லை, இந்த அளவுக்கு நடக்கும், இவ்வளோ விஷயம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்ததே இல்லை, ரொம்ப மிராக்கலாக மிகப்பெரிய மேஜிக்கை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு உங்கள் வாயாலே நீங்கள் சொல்கிற அளவுக்கு உச்சபட்ச சந்தோஷம். புது நண்பர்களும் கிடைப்பாங்க. குருவோடைய நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரத்துக்கு வந்துட்டார். செவ்வாய் என்பது ரிஷபத்துக்கு 7ஆம் இடம் திருமண வாழ்க்கை, நண்பர்கள் ஸ்தானம், கூட்டாளி ஸ்தானம். அப்போ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே அமையும், ரொம்ப சிறப்பாக அமையும். அப்போ குரு சுபத்துவப்படுத்திடுது. அப்போ இவ்வளோ நாளாக கெட்ட நண்பர்கள் பார்த்துருக்கலாம், ரொம்ப ரொம்ப வலி வேதனையை கொடுத்த திருமண நண்பர்களாக இருக்கலாம், காதல் விஷயமா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் இனிமே அப்படி இருக்காது. இனிமே உங்களுக்கான சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையப்போகுது. நிறைய பணம் இழந்துட்டேன், நிறைய ஏமாற்றம் அடைஞ்சிட்டேன், கவலையே படாதீங்க.
யார் ஏமாத்துறாங்களோ அவங்களுக்கு கூடுதலான துன்பம் ஏமாற்றம் கொடுக்கும். ஆனால் ஏமாந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இழந்ததை விட சிறப்பாக அமையும். இது திருமணமாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், இதை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஏமாந்தவங்க என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 10 மடங்கு வளர்ச்சி நோக்கி போயிருப்பாங்க. ஆனால் ஏமாத்துறவங்க 10 மடங்கு வீழ்ச்சியை சந்திச்சிருப்பாங்க. நீங்கள் ஏமாத்தின ஆட்கள் எல்லாரோடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்து பாருங்கள், அவங்களுக்கு வீழ்ச்சி தான் அதிகமாகவே கொடுத்துருக்கும். ஏன்னா ஏமாத்துறது கூட ரொம்ப ரொம்ப நல்லவங்கள ஏமாற்றிட்டு வச்சிங்களேன், அது மாதிரி ஒரு வைப்ரேஷன் வந்து அந்த ஏமாந்தவங்களுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாத்தையும் ஏமாத்தினவங்க வாங்கிப்பாங்க. ஏமாந்தவங்க அந்த நிமிஷம் ஒரு 6 மாதத்துக்கு வலியாக இருக்கும், கவலையாக இருக்கும். என்னது பணம் ஏமாந்துட்டோம், இப்படி காதலை ஏமாந்துட்டோம், தொழிலில் ஏமாந்துட்டோம், நண்பர்களால் ஏமாந்துட்டோம், இப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் ஏமாந்தது அவ்வளோ பெரிய நல்ல விஷயமாகவும் இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியல. இன்றைக்கி நம்ம 100 ரூபா ஏமாத்துறோன்னா, 1000 ரூபா ஏமாத்துறோன்னா, 1 லட்ச ரூபா ஏமாத்துறோன்னா 10 மடங்கு அதோட ஏமாந்தவங்களுக்கு கிடைச்சிடும். ஏமாத்தினவங்களுக்கு என்ன நடக்கும்ன்றது அது ஏமாத்தினவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அது எஃபெக்ட் வந்து பயங்கரமாக காமிக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் இது எல்லாமே ஈவனாக எல்லாமே நடந்துட்டு தாங்க இருக்கும். சரிங்க, இது வரைக்கும் நிறைய விராக்தி, ஏமாற்றம், வலி, வேதனை, கடனில் இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறது? நீங்கள் பரிகாரங்களை தொடர்ந்து பண்ணுங்கள். மீன்களுக்கு, கோவில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போடுங்க. மரம் செடி கொடிகளுக்கு சர்க்கரை கலந்து பச்சரிசி போடுங்க. பூனைக்குட்டி நாய்க்குட்டிகளுக்கு பிஸ்கெட் போடுங்க. உணவுகள் அழியுங்கள். ரொம்ப முக்கியமாக எதுவுமே நான் செஞ்சேன்னு போய் வெளியில் சொல்லவே சொல்லாதீங்க. ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம வேணால் சில விஷயங்களை சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் வாண்டடாக ஒரு சில விஷயங்களை சொல்வது அது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்காது என்பதை ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம், எந்த ஒரு தவறு செய்திருந்தாலும், தவறு யாரால தவறு செஞ்சுருக்கோமோ அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. யாருக்கு நம்ம வழியை கொடுத்துருக்கோமோ அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. ஏன்னா இங்கே மன்னிப்பு கேட்கும்போது அந்த அந்த நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் உங்களை விட்டு விலகும். பாசிட்டிவான ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்குள்ளே வரும். அது வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், தெளிவான முடிவுகள் எடுக்க வைக்கும், தெளிவான மனிதர்களோட நட்பு வட்டத்தை ஏற்படுத்தும். சரி, குருவோடைய 5ஆம் பார்வை கடனை பற்றி பேசணும், கிளியராக ஆக்கி கொடுக்கும். அதுக்கடுத்தது 9ஆம் பார்வையா 7ஆம் பார்வையில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தை பார்க்குது. 8ஆம் இடத்தை பார்க்கும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டம், பெரிய பணம், பெரிய பெரிய வளர்ச்சி, பெரிய பெரிய விஷயங்கள் அனைத்தையும் பெரிய அளவில் கொடுத்து உங்களுக்கு சக்ஸஸை ரேஷியோவை அதிகமாகவே கொண்டு போகும். 9ஆம் பார்வையில் 9ஆம் பார்வையில் பார்க்கக்கூடிய இடம் 10ஆம் இடம், தொழிலில் சிறப்பாக ஏற்படுத்தும். இன்னொன்று, தொழிலில் சில தடைகளை கொடுக்கும். ஏன்னா 8க்குரிய ஒரு 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில் தடை கொடுக்கும். ஆனாலும் அந்த தொழிலில் உங்களுக்கு கொஞ்சம் பிரேக் ஆகி வந்தாலும் பெரிய அளவில் வருமானங்களை கொடுக்கும். 6 மாதத்தில் 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா 2 மாதத்துலேயே ஒரு 2 கோடி ரூபா சம்பாதிப்பீங்க, 3 கோடி ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும். செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்து பார்க்கும்போது நல்ல நண்பர்கள், ஒரு தூய்மையான, சந்தோஷமான, நிம்மதியான, ரொம்ப உயர்வான, சிறப்பான விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக உங்களுக்கு கிடைக்க தொடங்கிவிடும். ரொம்ப நாளாக இதுதாங்க கனவு, ரொம்ப நாளாக இதுதாங்க என்னுடைய ஆசைகள், ரொம்ப நாளாக இதுதாங்க என்னுடைய வாழ்க்கையில் லட்சியமாக நினச்சிட்ருக்கேன். அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அல்டிமேட்டாக பெரிய அளவில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இறைவன் கொடுத்து கொண்டே இருக்க போகிறார். அடுத்தபடியாக குருவுடைய நட்சத்திரத்தில் ரொம்ப ரிஷபத்துக்கு ரோகிணி, மிருகசீரிடம், கிருத்திகை நட்சத்திரத்துக்கு குரு வந்து ரொம்ப பெரிய யோகத்தை செஞ்சுடுவார். மிக முக்கியமாக அரசாங்க வேலை. இதே மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு வண்டி வாகனம், சொத்துக்கள். இதே வந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு கடல் கடந்து பயணங்கள். அதாவது அதுக்காக மற்ற நட்சத்திரத்துக்கு இது கிடைக்காது, அது கிடைக்காது. ரொம்ப மெயினாக பெரிய லெவலில் கிடைக்கக்கூடிய விஷயத்த முக்கியமானதாக சொல்கிறேன். ஏன்னா செவ்வாயோட நட்சத்திரமான மிருகசீரிடம் சொத்துக்கள் ஏராளமாக அமையும். ஆனால் ரோகிணிக்கு அமையாதான் கேட்டிங்கன்னா அமையும், நிச்சயமாக அமையும். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய விஷயம் கடல் கடந்து பயணம். ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்கு போகலங்க, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரொம்ப நாளாக இந்த கண்ட்ரிக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்றேன், இந்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கான அம்சம் எனக்கு அமையலை, நடக்கலை, அது அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்தது ரொம்ப நாளாக என்னுடைய இலக்குகளே அரசு வேலை, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அதில் ரொம்ப ஸ்பெஷலாக கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அது இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் ரொம்ப கார்த்திகை நட்சத்திரத்துக்கு தலைமை பொறுப்பு கிடைக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்.
ரோஹிணி நட்சத்திரத்துக்கு எல்லாரையும் அரவணைப்பு குடிக்க டீம் லீடர் இந்த மாதிரி பொசிஷன்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலம் நல்ல பேர் கிடைக்கும். நல்ல பேரால் உங்களுக்கு சம்பள உயர்வு அதிகமாக ஏற்படும். வேற நாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பு சூழ்நிலை உண்டாக்கும். உயர்வான விஷயங்கள், திருமணம், தொழில், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுடைய நேரடி பார்வையை 5ஆம் இடத்தை பார்க்கும். குரு 9ஆம் இடத்தை 9ஆம் பார்வையில் 10ஆம் இடத்தை பார்க்கறது. 10ஆம் இடம் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக புது நண்பர்களால் நீங்கள் சேர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அது ஒரு சிலவங்களுக்கு சுய ஜாதகத்தில் நண்பர்களால் ஒத்து வராதுன்னா அவங்க பண்ணக்கூடாது. சில பேருக்கு நண்பர்களுக்குள்ள பண்ணும்போது தான் பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அவங்களாம் பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் தொழில் ரீதியாக பன்மடங்கு முன்னேற்றத்தை நோக்கி போக வைக்கும். ரொம்ப முக்கியமாக குரு பெயர்ச்சியில் கடனை மீண்டு வருவது, கோர்ட்டு கேஸ்லேருந்து மீண்டு வருவது, தொழில் ரீதியாக வெளிநாடு செல்வது, வெளிநாடு சம்பந்தமான வியாபாரங்கள், வெளிநாடு வேலைகள், இது எல்லாமே ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க போகிறது. ரொம்ப நாளாக பேசாத நண்பர்கள் உங்களிடம் பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கனவுகள், இலக்குகள், ஒரு 10 கோடி ரூபா சம்பாதிக்கணும், ஒரு 5 கோடி ரூபா சம்பாதிக்கணும், ஒரு 5 கோடி ரூபா சம்பாதிக்கணும், ஒரு நம்பர் எதுவாக இருக்கலாம். அந்த நம்பர்ஸை ரீச் ஆகிறதுக்கான நிறைய அறிகுறிகள், நிறைய வாய்ப்புகள் இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரொம்ப முக்கியமாக இது எடுத்த உடனே அவ்வளோ பெரிய இலக்கு அடைஞ்சிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா சில பேர் அடைவாங்க. சில பேருக்கு அதுக்கான சமிக்ஞைகள், சிம்டம்ஸ் தெரியும். வந்துருச்சு, பரவாயில்ல, நம்ம ஒரு வருஷமாக சம்பாதிக்கிற வருமானம் ஒரு மாதத்துலேயே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுற மாதிரியான சூழ்நிலைகள், வாய்ப்புகள் எல்லாமே வரும். ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். எழுதிவிட்டு உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். ஃபோன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.